ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்பவே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் ரொம்பவே நல்லாயிருக்கோம். இன்றைக்கி சாட்டர்டே ஃபுல் டே ரொட்டீன் தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். காலையில் டிஃபனுக்கு பூரி தான் செஞ்சுருந்தேன். வழக்கமாக இட்லி தான் செய்வேன். ஆனால் வீட்டில் மாவு இல்லை. அம்மா தான் எப்போவுமே இட்லி மாவு அரைச்சி கொடுப்பாங்க. இருக்கிறப்ப ஒரு விஷயத்தோட அருமை தெரியாதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி வீட்டில் எப்போவுமே ஸ்டாக்கில் இருக்கும் இட்லி மாவு. ஆனால் அப்போ அது ஒரு பெரிய விஷயமாவே தெரியாது. இப்போ இல்லாதப்போ தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. காலையில் என்ன டிஃபன் பண்ணுறது, நைட் என்ன டிஃபன் பண்ணுறதுன்னு யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ வீட்டில் கோதுமை மாவு இருந்துச்சு. அதனால் மாவு பிசைஞ்சு காலையில் பூரி போட்டுட்டு நைட்டு சப்பாத்திக்கு எடுத்து வச்சிடலான்னு ஒரே இதுவாக மாவு பிசைஞ்சு கொஞ்சம் பிரித்து வச்சுட்டேன். குருமாவும் ஒரே இதுவாக சேர்த்து பண்ணிடலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் மீல் மேக்கர், அப்புறம் வீட்டில் கேரட்டும் உருளைக்கிழங்கும் தான் இருந்துச்சு. அதெல்லாம் போட்டு குருமாவும் ரெடி பண்ணிட்டேன். இப்போ கொஞ்ச நாளாகவே வீட்டில் தேங்காய் யூஸ் பண்ணுறதே இல்லை. ஹஸ்பண்டுக்கு சர்ஜரி பண்ணதுலேருந்து சரி குருமாவுக்கு தேங்காய் போடாமல் வச்சா நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சமாக தேங்காய் பால் எடுத்து சேர்த்துக்கிட்டேன். இது சாப்பிட்டா பெருசாக ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணலன்னு சொன்னாங்க. அதனால் தேங்காய் பால் எடுத்து குருமா பண்ணிட்டேன். இது கொஞ்சம் வேலை தான், வேறு வழி இல்லை, செஞ்சு தான் ஆகணும். அப்படியே பக்கத்தில் இன்னொரு கடாய் வச்சு பூரி போட்டு எடுத்துடலான்னு எண்ணெயை ஊற்றிட்டேன். இந்த கடாய் ஏன் தான் இப்படி ஆச்சுன்னே தெரியல. அடுப்பில் வச்ச மாதிரி இப்படி கருப்பாயிடுச்சு. மற்றதெல்லாம் நல்லா தான் இருக்குது. இந்த ஒரு கடாய் மட்டும்தான் இப்படி ஆயிடுச்சு. தூக்கி போடுறதுக்கும் மனசில், ஏன்னா எண்ணெய்லாம் ஊற்றி பொரிக்கிறதுக்கு இந்த கடாய் தான் ரொம்ப எனக்கு நல்லா இருக்குது. அதனால் இதை அப்படியே வச்சு ஓட்டிகிட்ருக்கேன். இந்த சப்பாத்தி பூரிலாம் எனக்கு தேய்க்கும் போது ஷேப் தான் ஒழுங்காக வராது, கண்ணாப்பின்னான்னு போகும். மற்றபடி சப்பாத்தியாக இருந்தாலும் சரி, பூரியாக இருந்தாலும் சரி, போட்டோடனே நல்லா புஷ்ஷுன்னு உப்பி வந்துடும். அது வரைக்கும் சந்தோஷம். ஒரு வழியாக டிஃபன் செஞ்சதை எடுத்து வச்சு சாப்பிட்டுக்கிட்டோம். அடுத்தது என்ன, லஞ்சு சமைக்கிற வேலை தான். நேத்திக்கு வச்ச சாம்பார் கொஞ்சம் மீதி இருந்துச்சு. பத்திரமா சுட வச்சு ஃப்ரிட்ஜ்லேயும் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். அதனால் இன்றைக்கி ஒரு ரசம் வச்சுட்டு சைட் டிஷ்ஷுக்கு மட்டும் ஏதாவது பண்ணலான்னு பார்த்தேன். கொத்தரங்காய் கொஞ்சமாக தான் இருந்துச்சு. சரி பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலான்னு கட் பண்ணி வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இந்த கொத்தவரங்காய் எப்படி செஞ்சாலுமே ஒரு கசப்பு இருக்கும். அதனாலவே இது ஒன்றும் பெருசாக பிடிக்காது. ஆனால் நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது கூட ஒரு மாமி இருந்தாங்க. அவங்க இந்த மாதிரி கொத்தரங்காயில் கடலப்பருப்புலாம் போட்டு செஞ்சு எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மாதிரி ட்ரை பண்ணலான்னு செஞ்சுருந்தேன். ரொம்பவே நல்லா வந்திருந்தது. இத்தனைக்கும் கடலப்பருப்பு ஊற வைக்கவே மறந்துட்டேன். காய் வேக வச்ச தண்ணியில் தான் மறுபடியும் ஊற வச்சு அரைச்சேன். டேஸ்ட்டு சூப்பராக வந்திருந்தது. ரசத்துக்கும் இதுக்கும் காம்பினேஷன் செம்மையாக இருந்துச்சு. ரசத்துக்கும் சைட் பை சைட் ரெடி பண்ணிகிட்டே இருந்தேன். நான் முதல்ல கற்றுக்கிட்ட குழம்பு அப்படின்னா கண்டிப்பாக ரசம் தான். என்ன மாதிரி நிறைய பேர் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி யாராச்சும் இருந்து இந்த வீடியோ பார்த்திங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பெருங்காயம் காலி ஆகிடுச்சு. நான் இந்த பொடி பெருங்காயம்லாம் வாங்கிறது கிடையாது. அது கொஞ்ச நாள் போனால் பெருங்காயம் மாதிரியே ஸ்மெல்லு வர மாட்டேங்குது. இன்னொன்று அதில் ஒரு மாதிரி பூச்சிலாம் வேறு வந்துடுது. அதனால் நான் கட்டியாகவே வாங்கி சின்ன சின்னதாக உடச்சி போட்டு வச்சுப்பேன். இதிலெல்லாம் தான் இந்த மாதிரி கலப்படம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா, நம்ம மனசார நம்பி கும்பிடுற சாமி பிரசாதத்துலலாம் கூட கலப்படம் பண்ணுறதா சொல்கிறாங்க. கேட்குறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன தாண்டா நடக்குது அப்படின்னு. இதெல்லாம் கூட பரவாயில்ல, இவங்க பண்ணுறதெல்லாம் பண்ணிவிடுவாங்க, அதை பற்றி பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் பேசுவாங்க, அது தப்பு கிடையாது. அதை பற்றி நம்மளை மாதிரி ஒரு நார்மல் பீப்புள், ஒரு பப்ளிக் பேசவே கூடாது. அதுதான் பெரிய தப்பு இருக்கிறதுலையே. ஏன்னா நம்மளும் அதில் கலந்துருக்கோம் இல்லையா. நம்மளும் அந்த கோவிலுக்கு போகிறோம், அதை நம்பி நம்ம பெருமாளே அப்படின்னு நம்பி வாங்கி சாப்பிட்றோம். ஆனால் நம்மளாம் அதை பற்றி பேசவே கூடாது. இதெல்லாம் எங்கே தான் போய் முடிய போதோ, அந்த பெருமாளுக்கு தான் வெளிச்சம். இதெல்லாம் பற்றி நான் பேசக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் இந்த வாய் வேற சும்மாவே இருக்க மாட்டேங்குது. நம்ம வேலையை பார்ப்போம். 2வது சனிக்கிழமை பெருமாளுக்கு மாவிளக்கு போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அடுத்த வாரம் 3வது சனிக்கிழமை நாங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போயிடுவோம். ஸோ இந்த வாரமே செஞ்சிடலாம் அப்படின்னு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஹஸ்பண்ட் தான் சாமி படத்துக்கெலாம் பூ வச்சுட்டு இருந்தாங்க. இந்த பெருமாளுக்கு சாமி கும்பிட்றதுன்னு சொன்னால் மட்டும் போதும். எங்கள் ஹஸ்பண்டுக்கு எங்கேருந்து தான் இந்த பக்தி அப்படியே பொத்துக்கிட்டு வந்துருமோ தெரியல. மற்ற சாமிக்கெலாம் இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க. பெருமாளுக்குனா மட்டும் அவ்வளோ ஒரு ஈடுபாட்டோடு செய்வாங்க. அப்புறம் மாவிளக்கு ரெடி பண்ணேன். வெல்லம் உடைச்சேன், என்னமோ தூளாகவே ஆகலை. அதனால் தண்ணி ஊற்றி கரைச்சி செஞ்சுருந்தேன். மாவிளக்கு அவ்வளோ நல்லா வந்துருந்துச்சு. மனசுக்கு ரொம்பவே திருப்தியாக இருந்தது. ஹஸ்பண்ட் கிட்டே நெல்லிக்காய் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். கரெக்டாக 7 வாங்கிட்டு வந்திருந்தாங்க. என்ன கரெக்டாக 7 இருக்குதுன்னு கேட்டால், அப்படியா, நான் பார்த்துலாம் வாங்கலை, ஏதோ எடுத்து போட்டேன், 100 கிராம் இருக்குதுன்னு சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி, 7 மலையானுக்கு 7 மலை நெல்லிக்காயை வச்சு நல்லபடியாக மாவிளக்கும் போட்டு தீபம் ஏற்றி சாமி கும்பிட்டாச்சு. கொஞ்ச நாளாகவே என்னமோ தடையும் தடங்களுமாகவே இருக்குது. ஏதாவது ஒன்று ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா அப்போ ஒரு தடை வந்துடுது. அது கூட நார்மலாக இல்லை, ஒரு தேவையில்லாத தடை மாதிரி ஒன்று நடக்குது. இது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதனால் நான் கொஞ்ச நாளாகவே முருகருக்கு ஷட்கோண தீபம் ஏற்றி வேல்மாறல் படிச்சிட்ருக்கேன். இது இன்னும் நான் பூஜையாக ஸ்டார்ட் பண்ணல. ட்ரையல் அண்ட் எரர் மாதிரி இப்போ தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். வளர்பிறையிலேருந்து இந்த பிரம்ம முகூர்த்த பூஜையும் வேல்மாறலும் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். வீடியோ பார்க்குறவங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
அப்புறம் குழந்தைங்களாம் அம்மா வீட்டில் விட்டுட்டு தான் இவ்வளோ வேலையும் செஞ்சோம், இல்லைன்னா செய்ய விட்டுருக்கவே மாட்டாங்க. அப்புறம் சாமிலாம் கும்பிட்டதுக்கப்புறமா போயிட்டு குழந்தைங்களையும் கூட்டிகிட்டு வந்துட்டேன். காலையிலேயே மாவு பிசைஞ்சதெல்லாம் எடுத்து வச்சுருந்ததுனால சப்பாத்தி மட்டும் திரட்டிக்கிட்டேன். குழம்பும் காலையில் வச்சது இருந்துச்சு, அதை வச்சு அப்படியே சுட வச்சு சாப்பிட்டுக்கிட்டோம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், எனக்கு இந்த மாவு தேய்க்கும் போது ஷேப் வேணால் கண்ணாப்பின்னான்னு வரும், மற்றபடி பூரியோ சப்பாத்தியோ போட்டு எடுத்தால் நல்லா புசு புசுன்னு உப்பி சூப்பராக வந்துடும். அதே மாதிரியே வந்துச்சு. நைட்டு டிஃபனும் நல்லபடியாக சாப்பிட்டுட்டு தூங்கிட்டோம். அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தது சீக்கிரமாகவே பிரம்ம முகூர்த்த பூஜையும் வேல்மாறல் பூஜையும் ஸ்டார்ட் பண்ணுறேன். தேங்க்யூ. பாய்.